ம். இப்படி அந்த போட்டோ பார்த்துக்கிட்டே வருத்தப்படுறத விட ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்குடான்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவன் மேல இருக்கிற பாசம் அவனுக்கும் புரியும்ல. இப்ப நான் ஃபோன் பண்ணி பேசினா பணத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு நினைப்பான். அவன் எங்க வழி தவறி போயிடுவானோன்னு நினைச்சு நான் அவனை சத்தம் போட்டேன். அங்க அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டாலும் இங்க நம்ம கஷ்டப்படாம இருக்க நமக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறான். அவன் மேல அவ்வளவு பெரிய சுமையை போடுறது அவசியமா? நீ என்னடான்னா அதை சுமன்னு நினைக்கிற, நான் அது அவனோட பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் பொறுப்பு வரணும்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் பொறுப்பேற்றுக்கிட்டது என்னமோ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய இடைவெளி வந்ததை நினைச்சு வருத்தமாவும் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க அம்மாவும் பிள்ளையும் நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் விட்டுடக்கூடாது இல்லையா? கோவமும் பிடிவாதமும் உங்க 2 பேருக்கும் தானே தவிர எங்களுக்கு நடுவில் எதுவும் இல்லை. இந்த சுமை தீர்ற வரைக்கும் அவன் வேலைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மகன் கிட்ட பேச மாட்டீங்க, ஆனா மகனை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. என்ன இங்க சுஜி? சுஜி என்ன பிரேக்லூட ஏதோ ஆழமா சந்திக்கிறீங்க? சுஜி என்னாச்சு? ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் இல்ல, கன்ஃபியூஷன். எதுக்கு? அது நம்ம பாஸ் ஆனந்த் சார நான் லவ் பண்றேன். ஓ, நம்ம பாஸ் ஆனந்தா? 1 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அத சொல்றதுக்கு பயந்துட்டு சொல்லாமே இருக்கேன். 1 இயராவா? எப்படி? நான் வந்த புதுசுல அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாரையும் வேலை வேலை வேலைன்னு சொல்லி டென்ஷன் படுத்துவாரு. ஆனா ஒரு நாள் என்னண்ணே, மாச கடைசியில பப்ளிக் எக்ஸாமாமே, உங்க பொண்ணு எப்படி படிக்கிறாங்க? இந்த வாட்டி ஸ்கூல் டாப்பர் வந்துருவாங்கல்ல? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, அதனால படிப்பை நிறுத்தலான்னு இருக்கேன். என்னண்ணே இப்படி சொல்றீங்க? நல்லா படிக்கிற பொண்ணை இப்படி நிறுத்தினா என்னென்ன அர்த்தம்? படிக்கலன்னா நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு. வேற என்னப்பா பண்றது? இந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்தவே கஷ்டமா இருக்கு. பொண்ணு எப்படி படிக்க வைக்கிறது? அதுக்காக இல்லை மிஸ்டர் ஆனந்த், அவங்களுக்கு ஆல்ரெடி சேலரிஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு கொடுக்கறதுல மேனேஜ் பண்ணிக்க முடியலன்னா அது எப்படி நம்ம பொறுப்பாகும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன் சுஜி. யா 1 மினிட் 1 மினிட். அது இல்லை சார், அந்த ஆஃபீஸ் பாய் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம கூட இருக்காரு. ஓகே, இத்தனை வருஷத்துல நீங்க ஒரு வில்லா வாங்கியிருக்கீங்க, நான் ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன். ஆனா நாம கொடுக்குற சம்பளம் பத்தாம அவர் அவங்களோட பசங்களோட படிப்பே நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. நாம முன்னேறிட்டோம், ஆனா அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே தான் இருக்காரு. தட் இஸ் வை ஐ டிசைடட் என் சேலரியில இருந்து 25% அந்த பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்கும். It will not cost us more than one of your weekend expenses, and it will do a lot of good for such a media's employee satisfaction. Just think. We are all agree with you, Anand. அப்படி பண்ணதுனால நீ இப்படி விழுந்துட்ட இல்லையா? உனக்கு அவர் பண்ணதுல உதவி மட்டும் தான் தெரியுது, ஆனா எனக்கு அவர் மனுஷங்களை புரிஞ்சுக்கிற முனிவர் மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு. எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. மொத்தத்துல எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ் மேன் மாதிரி தெரியறாரு. நல்ல வேலை நாயகன் தளபதின்னு சொல்லல, கேக்குறவன் செத்துருப்பான். அதான் இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்குதா? இப்ப சொல்லலன்னா எப்பவுமே சொல்ல முடியாதுன்னு தான். ஊரை விட்டு போறியா? இல்ல. அப்படி இல்லனா சூசைட் பிளான் பண்ண போறியா? இல்ல, எங்க வீட்ல அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? அது ஒன்றும் தப்பு இல்லையே. பாக்கிறதுக்கு பெரிய வயசா தெரியலனாலும் கல்யாணம் பண்றதுக்கான சரியான ஏஜ் தானே இது. அதுதான் ஏன் கன்ஃபியூஷனா கூட. வீட்ல பாக்குற அலைன்ஸ்க்கு நோ சொல்ல முடியாம, இங்க பாஸ்க்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாம என்ன பண்றதுனே தெரியல. நீ வீட்ல இருக்கவங்களுக்கு நோ சொல்லணும்னா பாஸ் உனக்கு எஸ் சொல்லணும். பாஸ் உனக்கு எஸ் சொல்லணும்னா நீ முதல்ல அந்த ஆள்கிட்ட போய் லவ் சொல்லணும். அப்படின்னா பாஸ் நோ சொல்லிட்டாருன்னா? சுஜி, அங்க என்ன சுயம்வரமா நடந்துட்டு இருக்கு? அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ ஷூர் தானே? முதல்ல நீ என்ன நம்பு. ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல, நீ ஸ்பெஷலா ரெடி ஆயி வா. நம்ம இன்னைக்கு செமையா ட்ரை பண்றோம்.
ம் ஹாய் சார், பார்ட்டி எப்படி இருக்கு? ஏய் ரொம்ப நல்லா ஓகே இருக்குடா. தானே சார்? யா யா உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. 100% உங்க பார்ட்டி நினைச்சுக்கோங்க. ஓகே ஓகேடா. சார், தேங்க்ஸ் ஃபார் Thank you, கமிங். thank you. தேங்க் யூ so much ஓகே சார். ரொம்ப தேடாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் வெயிட் பண்றது உனக்காக இல்ல. எனக்காக இல்லையா? வேற யாரை தேடிட்டு இருக்க? வெயிட் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். ஏய், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. எவனாவது பார்த்து ஏதாவது சொல்றதுக்கு உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். மேம், ப்ராஜெக்ட்டை பத்தி நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. எல்லாம் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே முடிச்சிடலாம். அது சரி, பார்ட்டி வந்து கூட நீங்க ப்ராஜெக்டை தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா உன் டெடிகேஷனை பார்த்து எனக்கு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே ஆனந்த கண்ணீர் வருதுடா. இந்த பார்ல ஒயின் நல்லா இருக்கா, போய் ட்ரை பண்ண. பாத்தீங்களா? இதாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சரிடா. ம், முக்கியமா இவனுக்கு தெரியக்கூடாது. என்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க? யாராச்சும் வராங்களா என்ன? சொல்லு, என்னம்மா இது ட்ரெஸ் பாதி தான் இருக்கு? என்னதான் பார்ட்டியா இருந்தாலும் இப்படியா போட்டு வருது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. எது இந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கா? ஏய் சி, நான் சொன்னது இத பத்தி. பாலோட கிளாஸ் எம்டியா இருக்கலாமடா. முதல்ல போய் ஃபில் பண்ணிட்டு வாப்போ. Prestigious. Mansion house? Where are you? நீ ஏண்டி? ஆமா, இந்த என்ன ட்ரெஸ்? நல்லா இல்லையா? மாத்திட்டு வந்துறவா? அதெல்லாம் வேண்டாம். ஆனா போய் பாஸ் கிட்ட ஹாய்னு சொல்லு. ஐயோ, எனக்கு பயம். அவரு கத்துனாருனா? கத்துறதுக்கு தானே அவர் ஆபீஸா? என்ன சுச்சி இதெல்லாம்? ஹாய் சொல்றதுக்கே பயப்படுற. இதுல கனெக்ஷன் எங்க இருந்து வரும்? சரி, நான் போய் பாஸை மைண்ட் செட் பண்றேன். அதுக்குள்ள நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. சரி. ஹாய் மேம். ஹாய். என்னடா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? என்னமோ பிளான் பண்ற நீ. கேட்டா பில்டப் பண்ற. என்ன விஷயம்? நீ டீம் லீடர் தானே? இந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி விஷயம் என்னன்னு சொல்லு. சுசித்ரா பாஸ்க்கு லைன் விடுறா. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ ஸ்கெட்ச் போடுற. ஆடிங்கப்பா, பாக்கிறதுக்கு லூஸா விட்டு லூஸ் மாதிரி திரியறேன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்டர்வல் பிளாக் விடுறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸே சொல்லிட்ட நீ. அது சரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்? இத பாரு, மறுபடியும் டைட்டிலுக்கு வராரு. ஜஸ்ட் ஃபாலோ தி ஃப்ளோ. இப்போ அதுக்கு மேல உனக்கு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் ஓகே. அவ பாவம் தனியா உட்காந்துருக்கா. போய் அவளுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு. நான் பாஸ் கிட்ட போறேன். பை. என்ன சார் தனியா உட்காந்துருக்கீங்க? மூடு சரியில்லையா? டைம் சரியில்லை. அது ஏன் சார்? என்ன சந்தோஷ், நீ சொன்னங்கிறதுக்காக தான் டெண்டர் பண்ண ட்ரை பண்ண. ஒரு பெரிய பிளண்டர்னு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சுது. சரி, என் ஸ்டைலே ட்ரை பண்ணலான்னு மேட்ரிமோனில கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ எனக்கு சோப்பு விளம்பரம் காட்டா சந்தோஷ். அந்த ஷாக்கை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது சந்தோஷ். சார் சார் கொடுங்க சார். உங்க லைஃப்ல கிக் வரணும்னா நீங்க குடிக்க வேண்டியது சரக்கு இல்ல சார், கூட வாழ்றதுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர். என்னமோ போ சந்தோஷ், லைஃப்ல எவ்வளவு விஷயத்த சாதிச்சிட்டேன். ஆனா இந்த லைஃப் பார்ட்னர் விஷயம் மட்டும் ஏன் இவ்வளவு டஃப் கொடுக்குதுன்னே தெரியல. அதுதான் சார் நானும் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க எங்கெங்கயோ தேடி இருக்கீங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்க்க மறந்துட்டீங்களே. நீங்க சரியா கவனிக்கல சார். உங்களுக்கு சரியான லைஃப் பார்ட்னர் உங்க சரௌண்டிங்லயே இருந்துட்டா, உங்க சேட்டலைட்டுக்கான சிக்னல் உங்களை சுத்தியே இருந்துட்டா, கரெக்டா ஒரு வாட்டி பாருங்க சார். சார் பாருங்க சார். சந்தோஷ் சார், நீ சொன்ன விஷயம் இப்பதான்டா எனக்கு மண்டிலேயே ஏறுது. என் சேட்டலைட்டுக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு சந்தோஷ். பக்கத்துலயே ரவுட்டர் வச்சுட்டு வைஃபைக்காக தெருவா சுத்திருக்கேன். இந்த ஆனந்துக்கு ஆனந்தத்தை கொடுத்த சந்தோஷுக்க இந்த சந்தோஷுக்கான சந்தோஷத்தை இந்த ஆனந்த் கொடுத்துருவான்டா.
உங்க ரைமிங் டைமிங் பார்க்கும்போது நாளை காலையில உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லும்போது நீங்க எனக்கு குட் நியூஸ் சொல்லுவீங்க போல இருக்கே. ஆல் தி பெஸ்ட் சார். கேரி ஆன் சார். சுஜி, என்ன டென்ஷனா இருக்கியா? உள்ள பாஸ ஃபுல்லா டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஜஸ்ட் உள்ள போய் பேசு, அந்த ஆளுக்கு அது பாட்டா கேட்கும். என்ன? கோ. ஆல் தி பெஸ்ட். ஏ சுஜி, கம் இன். சொல்லு Hi, சுஜி. sir. உங்களை எப்பவுமே இவ்ளோ ரிலாக்ஸா நான் பார்த்ததே இல்லையே சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. இத்தனை நாள் என் வாழ்க்கையில சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததா, இப்போ அது எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை நாள் இந்த நிம்மதிக்காக தான் நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஆனா இப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல லவ் ஸ்டோரியே இருக்க கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப நானே அதை பண்ணிட்டு இருக்கேன். நினைச்சாலே சிரிப்பு வருது. எனக்கு புரியல சார். ஐ லவ் யூ. எதிரிலேயே ஒண்ணு வச்சுக்கிட்ட நான் எங்கெங்கேயோ பார்த்திருக்கேன். அதிசயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். அதை கண்டுபிடிக்க தான் லேட் ஆகும். என் அதிசயமே நீதான். ப்ரமோஷன் கன்ஃபார்ம். சுஜி, என்னது இது? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போற? ஓ, வெக்கமா? சரிதான், நம்ம ப்ரமோஷன் சங்கதியை பார்ப்போம். சார். ஏய் சந்தோஷ், கம். நினைச்சிட்டே இருந்தா நீயே வந்துட்ட. கம் ப்ளீஸ் சிட். என்ன சார் இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க? உங்க எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தா எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. மேட்டர் என்ன? Yesterday was a very beautiful day சந்தோஷ். It is all because of you. பண்ணதே நான் தானே. ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த வார்த்தை உன்னால வெளியே வந்ததுன்னா பாரு. எனக்குள்ளேயும் காதல் துளுர ஆரம்பிச்சிடுச்சு. ஒர்க் அவுட் ஆகுது. சந்தோஷ், ஆக்சுவலா காதல்னா என்ன? என்னது சார்? காதல் தான் சந்தோஷ். வாவ். ஆமா சந்தோஷ், எனக்கெல்லாம் காதல் வருமா? உங்களுக்கு என்ன குறை சார்? அது ஏஜ் கொஞ்சம் அதிகம்லாம். அதான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? காதலுக்கு ஏஜுக்கு சம்மந்தம் இல்ல சார். ஆனாலும் யூ ஆர் ஜஸ்ட் 35. அது கூட உண்மைதான் வச்சுக்க. சந்தோஷ், என்ன பத்தி உனக்கு என்ன ஒப்பீனியன்? சார், மகாபாரதத்துல வர மாதிரி பெருசா லென்த்தா சொல்லாம கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லு பாப்போம். நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. ரீசெண்டா ஃபிளாட் வாங்கியிருக்கீங்க. BMW கார் வேற புக் பண்ணிருக்கீங்க. ஏதோ கல்யாணம் ஆகலன்னு ஒரு சின்ன கரை உங்க மேல இருக்கு. மத்தபடி நீங்க வெள்ள துணி சார். அந்த கரையை துடைக்கிற நேரமும் வந்துருச்சு சந்தோஷ். என்ன சார் நீங்க? எதுக்கு இந்த சஸ்பென்ஸ்? மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேன். ஆபீஸ்ல நான் ஒரு பொண்ணு விரும்புறேன் சந்தோஷ். ஹாய். யார் சார் இந்த லக்கி கேர்ள்? ஐ லவ் நித்யா. ஐ லவ் நித்யா. ஐ லவ் நித்யா. யூ லவ் நித்யா? எஸ். ஹவ்? எப்படி சார்? ஏய், நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி நீ என்ன கேக்குறியா? சார், உங்க லைஃப்ல கிக் வேணும்னா இந்த சார் கிடைக்கூடாது சார். உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வேணும் சார். இப்ப எங்க பார்க்கலாம்? சார் பாருங்க சார். சந்தோஷ், ஷாக் ஆயிட்டியா நீ? இதுக்கே ஷாக் ஆயிட்டா இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. சார், இது நார்மல் ஷாக்கா சார்? நித்திய ஜலம் ஏதாவது வேணுமா? அதான் வாட்டர். வேண்டாம் சார், எனக்கு கொஞ்சம் பிரேக் மட்டும் வேணும். எடுத்துக்கோ. அது எப்படி? பாஸ் போய் என்ன காதலிக்கிறதா? நீ யாவது ஷாக்கா தானே ஆன? நான் அந்த வார்த்தையை கேட்கும் போது ஷேக்கே ஆனேன். நான் ஏதோ பாஸையும் சுஜியும் ஒன்னா சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேருவாங்கன்னு பார்த்தா பாத்தியா என் தலையிலே கை வைக்கிறான். ஆனாலும் ஆபீஸ்ல அத்தனை பொண்ணுங்க இருந்தும் பாஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு?
என்ன இப்போ நான் ஜெலஸா ஃபீல் ஆகணுமா? ஏய், அன்னைக்கு நீ தானே எதோ செஞ்சிருவேன்னு சொன்ன. அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணிடுவேன், ஏதோ வைஃபை ரூட்டர் சேட்டலைட் சிக்னல்லாம் சொன்ன. இப்போ என்னாச்சு? நான் அந்த ஆளையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணதாக சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் அந்த ஆளோட சுவிட்சை தாண்டி ஓ மேலே வந்து விழணும். அது எப்படி? நம்ம ஆளோட கிளாரிஃபிகேஷனுக்காக இன்னும் ஒரு வாட்டி இதெல்லாம் உன் தப்பு தான். உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நானே சொல்லிடுறேன். நானும் சந்தோஷம் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு. இங்க பாரு, இங்க ஒன்று வர சொன்னது என்ன பயமுதிரி போனுன்றதுக்கு இல்லை. ஏற்கனவே ஆஃபீஸில் அவன் தொலை தாங்க முடியல, இதில் நீ வேற புதுசாக ஆரம்பிக்காது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை வேண்டி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண சொன்னது. அப்படின்னா நான் எந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நீ தான் டிசைட் பண்ணுவியா? என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறியா நீ? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலீட்னு புது புது வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் ஏதோ என் பாய் ஃப்ரெண்டோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஜாயின் பண்ணேன். எனக்கு என்ன தெரியும் என் பாய் ஃப்ரெண்டே என்னை மாட்டி விடுவான்னு. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டால் என்னத்த சொல்றது? எனக்கு மட்டும் இன்ஸ்டன்ட் பிரெயினாக இருக்கு. நீ கேட்டோன்னு ஐடியா வந்து கீழே கொட்டுறதுக்கு வேணா நீ எதாவது ஐடியா சொல்லு. நான் இந்த ப்ராப்ளம் வந்ததே ஒன்னால தான். அந்த பாஸ் என் பின்னாடி வரதும் ஒன்னால தான். அந்த சுச்சிக்கு பாஸ் மேல லவ் வந்ததும் ஒன்னால தான். ஆனா ஐடியா மட்டும் நான் கொடுக்கணும். எம்மா வேண்டாம், நீ சொல்றத பார்த்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கணும்னு எனக்கு ஏன் டவுட் வருது. சரி, பக்கத்துல வா, ஏதாவது ஐடியா வருதுன்னு யோசிப்போம். இப்ப வந்துருச்சா? இப்படி இருக்கும்போது ஐடியா வரல, ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு.